அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அளவீடுகள் பாடம் இருக்குது. இந்த அளவீடுகள் பாடம் மிக முக்கியமானது. ஏன்னா இது நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் காமனாக இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரியாங்க. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் ஒரு எஸ்ஐ, போலீஸு, அதுக்கப்புறம் டெட்டு அதை டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மிக முக்கியமான பகுதி. ஸோ அடுத்து எஸ்ஜிடி வரப்போகிறதுனால இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிலோமீட்டர் சரியாங்க. ஸோ ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர் அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1000 மீட்டர் அவங்க 10⁻³ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வானியல் அலகு அப்படின்னா ஒரு வானியல் அலகு அப்படின்றது 1.496 × 10⁻11 மீட்டர். சரிங்களா. 1.496 × 10⁻11 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னா 9.46 × 10⁻15 மீட்டர். சரிங்களா. அதாவது இந்த வானியல் அலகில் இருக்கக்கூடிய அந்த 496 இருக்குல்லங்க, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 9.46 ரிவைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்றது 3.08 × 10⁻16 மீட்டர். சரிங்களா. ஸோ 10⁻11 அப்படின்னா வானியல் அலகு, 10⁻15 அப்படின்னா ஒளியாண்டு, 10⁻16 அப்படின்றது விண்ணியல் ஆரம். ஸோ இந்த மூணையுமே நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது பாருங்கள், நமக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா ஆல்ஃபா சென்டாரி. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டது. சரியாங்க. நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா ஆல்ஃபா சென்டாரி அப்படின்னு சொல்கிறோம். இது சூரியன்லேருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் இருக்குங்க. ஸோ இதுவும் நமக்கு கேட்டது. ஸோ டெட்டு பேப்பரில் கேட்டிருப்பாங்க. ஸோ சூரியன்லேருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னா ஆல்ஃபா சென்டாரி. அதே மாதிரி இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெறும் கண்ணால் நம்ம நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியும். ஸோ அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியன்லேருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் இருக்கும். ஸோ அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும், சூரியன்லேருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் நம்மளுடைய வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.